வணக்கம். இன்றைக்கி ஒரு மருத்துவ தகவலோடு வந்திருக்கு உங்கள் மருத்துவர் ஹேமா. எல்லாருக்கும் அடிபட்ட உடனே ஞாபகம் வர ஒரு விஷயம் இன்ஜெக்ஷன் டிடி. பட் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அடிப்பட்ட இடத்துல சீழ் பிடிக்காமல் இருக்க இல்லை செப்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக போடுறது தான் டிடி இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு. ஆனால் அது அதுக்காக போடுறது இல்லை. சரி வாங்க டிடினா என்னென்னு பார்ப்போம். டிடி அப்படின்றது ஒரு வகையான தடுப்பூசி. டெட்டனஸ் என்ற நோயை தடுக்கிறதுக்காக போடுறாங்க. இந்த டெட்டனஸ்ன்றது என்னென்னா, கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனை அப்படின்ற ஒரு பாக்டீரியாவால் உருவாகிற ஒரு நோய். இந்த கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனை என்ற பாக்டீரியா மண்ணில் வாழும். அது மட்டும் இல்லாமல் துருப்பிடிச்ச இரும்பில் மழைக்காலத்தில் மாசடைகிற பொருட்கள் எல்லாம் வாழும். இப்போ நமக்கு ஏதோ ஒரு காயம் ஏற்பட்டாலோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை தடுக்கி விழுந்து அடிப்படுது அப்படின்ற பட்சத்தில், இல்லை யாரோ ஒருத்தருக்கு காலில் ஒரு துருப்பிடிச்ச இரும்பு செருகி அதனால் ஒரு காயம் ஏற்பட்டாலோ, இல்லை மழைக்காலத்தில் வாழும் ஒரு விவசாயிக்கு வேலை செய்யும்போது ஏதோ ஒரு அடிபட்டாலோ இந்த கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனை என்ற பாக்டீரியா மண்ணிலேருந்து நம்மளோட உடம்புக்குள்ளே நுழைய வாய்ப்பு இருக்குது. சரி, அப்படி நுழையிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த கிருமி நம்மளோட நரம்பு மண்டலத்தில் போய் பாதித்து நம்மளோட தசைகளை இறுக்கி பிடிக்க செய்யும். இது நம்மளோட ஃபேஸில் ஆரம்பித்து நம்மளோட முகத்தில் இருக்க தசைகளில் போயிட்டு இறுக்கமடைய வச்சு நம்மளோட வாய்களை லாக் பண்ண வைக்கும். இதுக்கு பேர் லாக்ஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கழுத்து தசைகள், முதுகு தசைகளை இறுக்கமடைய வச்சு நம்மளோட மூச்சு விடுற திறனையே பாதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மூச்சு விடுறதுக்கு தேவையான சுவாச குழாயையும் பாதிக்கப்பட்டு சுவாசத்தையும் முடக்கும் அளவுக்கு கொடிய நோய். இதனால் உயிருக்கும் ஆபத்து வரும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கொடிய நோயை ஒரு சின்ன தடுப்பூசி மூலமாக தடுக்க முடியும். 100% இந்த நோயை வராமல் தடுக்க முடியும் போது அந்த தடுப்பூசி எடுக்கிறதுல தப்பு இல்லை இல்லையா? அதனால் அடுத்த முறை உங்களுக்கு எந்த அடிப்பட்டாலோ அது மண்ணோட எக்ஸ்போஷர் ஆகும் பட்சத்தில் டிடி தடுப்பூசி போடுறத மறக்காதீங்க. சரி, இப்போ யாரெல்லாம் இந்த தடுப்பூசி எடுக்கலான்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹெல்த் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ் ஆகும்னா ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.